யாருக்காக அந்த பொண்ணு பாடிச்சோ, யார் அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ அவரே போனதுக்கு அப்புறம் இனிமே எதுக்காக பாடணும்னு பாடுறதையே நிறுத்திட்டா. மெட்ராஸ்ல இருந்தா அடிக்கடி அவர் ஞாபகம் வருமேன்னு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமாயி 3 நாள் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திருந்தாலும் ஏதோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயாவது மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு அவரே எழுதிருக்கிறாரே. நானும் 6 வருஷமா சிஆர்எஸ்க்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட என்னோட ஃப்ரம் அட்ரஸ் நான் எழுதுனதே கிடையாது. இன்னைக்கு என்னடானா என் அட்ரஸ்க்கு அவரே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா, அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா. நாளைக்கு சாயங்காலம் சுசீந்திரன் கோயிலுக்கு வர போறாரா. பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மாறுபாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி தாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது. ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய், அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. ஒப்ப இருக்கானே சொரி நாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? பொம்மா இருக்காளே வாயது காதெதுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா. ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பீஸ் படிச்ச. சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் தம்பியை கூப்பிட்டு பீஸ் பட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ, ஏயா கம்மல கழட்டுற? அது கம்மலா கரப்பாம்பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்திய நசுக்கிடுவிய. பீஸ் வேற எங்கமா வச்சிருக்க? யோ, மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ, மீட் பண்ணுவோம். யோ, என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு. ஓயா, யாரா அவங்க 2 தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவேன்? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன மஞ்சு, புது ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போல? யூனிஃபார்ம் போடாம இருக்க? போனேன் டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி ரிட்டர்ன். காட் பிளஸ் யூ. ஆமா, பர்த்டே ஸ்வீட் ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க டீச்சர், இந்த பூவை தலையில வச்சுக்குங்க. நீங்க தான் பூவை வச்சுக்கிறது இல்லையே, இந்த பூவை வச்சுக்குங்க டீச்சர்.
பர்த்டே உனக்கு தானே, நீயே வச்சுக்க. மேகம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டது போல இருந்தது. அர்ச்சனா அலுவலகத்திற்கு புறப்பட்ட கோலம். புத்தாடை அணிந்து வந்திருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி. சிறுமியின் கையிலே மலர், ரோஜா மலர். தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த மலரை அர்ச்சனாவிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை என்ற மழலை செல்வம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அளித்த ரோஜா மலரை அவள் சூடிக்கொள்ளவில்லை. அந்த ரோஜா மலரை சூடிக்கொள்ள கூடாத அளவிற்கு அவள் அருகதையற்றவள் அல்ல. அவளே ஒரு வெண்தாமரை. அவளுக்கு எதற்கு சிகப்பு ரோஜா? என்ன இது? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவமாவே சிஆர்எஸ் எழுதின புக்ல வருது. கௌரி கௌரி விடுறா. அம்மா அம்மா. ஏய் மரகதம், பையன் கூப்பிடுறானே, காது கேட்கலையா? என்னடா? ஒண்ணு கருது. போயிட்டு வா போ. தனியா பாத்தீங்க, பயமா இருக்கு, யாராவது வாங்க. சிவகாமி, அவனுக்கு ஒண்ணுக்கு வருதான், பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வா போ. ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி நியாயம் பேசுறான். படுக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்து என்னவா? யாராவது இப்ப வாரீங்களா இல்ல நான் பாயிலே ஊத்துட்டுமா? ஏய், நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடா சாமி. எந்திரி. டேடி, அந்த பக்கம் போடா. சரியா புத்திட்டு படுறேன். அம்மா, சாயந்தரமா ஆத்தங்கர பக்கம் வர சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தினம் நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் என்ன கலாட்டம் பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? முதல்ல என்ன சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு பயமா போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதுவும் அந்த தேர்முட்டி வீதி இல்ல, அங்கதான் இருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வா. அதோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கானே, வந்தா. உடம்பு எப்படி இருக்கு? அட்டகாசமாவே இருக்கு. எதுக்குன்னே தனியா ஒரு பொண்ணை கலாட்ட பண்ணிக்கிட்டு? நீ யாரா கேக்குறதுக்கு? நான் யாரும் இல்லைங்க. அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன சொன்ன? அம்மா தாயே, கொஞ்சம் சுமாரு. அவ தெரியாம சொல்லிட்டா, கோச்சுக்காதுங்க. வர்றேன், பாப்போம். அனுப்பிச்சிட்டு வரேங்க. என்னடா பாக்குற? வர்றேங்க. என்ன பாக்குற? இல்ல, சைக்கிள் இருக்கும்போது அடிக்கலாமா இல்ல இறங்கினதுக்கு அப்புறம் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொன்ன?
எல்லாருக்கும் 1 ரூபா, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் ஜாதி? தேய்க்கிறதுக்கு 1 ரூபா தாங்க. ஆ. இந்த அம்மாவோட கத்துறதுக்கு 25 பைசா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். காலங்காத்தால 10 ரூபாய் செலுத்திட்டு சரி, அப்புறம் சரி, இந்தா ஒரு பேண்ட், ஒரு ஜிப்பா, 3 லுங்கி செலவுக்கு போட்டுரு. இதை தேய்ச்சு கொடு. சூடு கம்மியா இருக்கு, அப்புறம் தைச்சு தரேன். இப்பதான் இந்த அம்மா கிட்ட சூடு அதிகமா இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் எப்போதுமே ஆனவன். அந்த போர்டை படிச்சு பாருங்க. சொய்யும் தெளிலே தொய்வாம். உங்களுக்குலாம் நான் படிக்கலப்பா, ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன். இதை தேய்ச்சு கொடு, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவை திறங்க. ஏன்டா பூட்டு கதவை தட்டுற? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில பூட்டு போடுவாங்க. ஏன்? உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்தியே, அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டான்னு இருந்தது? கஞ்சி போட்டு தைச்சலங்க. கஞ்சி போட்டியா? கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. சட்டை கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவைச்சு கொடுத்து. ஆமா, இது என்ன கொடுத்து துவைச்சுக்கோ? ஆமாங்க. அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா? அது எப்படி நான் சொல்றது? அதுக்கு வேணா உங்க ஒப்பனை வர சொல்லு. போய் சுடுகாட்டுல இருக்கிற எப்படியா வர? யோ, இங்க வாயா. என்ன விஷயம்? அந்த வீட்டையே செலவுக்கு துணி போட்டிருந்தாரு. பேண்ட் பைட்ல இருந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட வேணா இப்ப இருக்கிற வந்தவொடனே கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு போயிட்டு வரேன். தண்ணி பட்டு கடதாசி கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்க. ஷாமலா கௌரி அண்ணியோட பேர் தான். அண்ணிதான். இது எப்படி அவர் பாக்கெட்டுக்கு போச்சு? அழிஞ்ச வேற இருக்கு. உங்களை ஒரே ஒரு முறை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசைப்படுகிறேன். தண்ணி எடுக்காம உள்ள என்னடி பண்ற? ஒண்ணு இல்லம்மா. ஷாமலா கௌரி. நம்ம வீட்டுல இது வரைக்கும் எந்த வச்சு பழக்கம் இல்லம்மா. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். என்னங்க டோபி எது லெட்டர் கொடுத்தாராமே, அது கொஞ்சம் தரீங்களா? கௌரி, இப்ப யாரும் இல்ல. நாங்க நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி அழுதா எனக்கு எப்படி தெரியும்? துக்கம் தொண்டை அடைக்கிறதுனால வார்த்தை வர மாட்டேங்குது. ஏ சிவகாமி, என்னடி நடந்தது? அண்ணி, நீங்க செல்வத்தோட மாமாவுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? செல்வத்தோடமா? யார் சொன்னாங்க? அந்த லெட்டர் நான் தான் பார்த்தேன். என்னடி சொல்ற? அவர் செலவுக்கு போட்டிருந்த துணியில அந்த லெட்டர் இருந்ததா? டோபி கொண்டு வந்து கொடுக்கும்போது வீடு பூட்டு இருந்தது. அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அதை நான் தான் படிச்சேன். அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்கு? அவர் வந்து கேட்டாரு, கொடுத்துட்டேன். புரியுது. ஏய் மிஸ்டர், உங்களை தான். எஸ் மேடம். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா? செல்வம், செல்வம், என்னடா புது விவகாரமா இருக்கு? நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா அப்படின்னு நான் சொல்லலையே. எங்க வீட்டுல சொல்றாங்களே. பாருங்க, எங்களை பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்க, நேரடியா சொல்லிடுங்க. இப்படி சுத்தி வளைச்சு குற்றம் சாட்டாதீங்க. அப்படின்னா எங்க வீட்டுல போய் சொல்றாங்களா? டோபி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தானா? அதுல நான் உங்களுக்கு எழுதிருக்கேனா? மேடம், நீங்க எனக்கு லெட்டர் எழுதுனீங்களா? இல்ல. ஒருவேளை நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி நீங்க என்ன வந்து கோச்சுக்கிட்டா நியாயம் இருக்கு. நீங்களே லெட்டர் எழுதிட்டு நீங்களே கோச்சுக்கிட்டீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அதானே. அப்புறம் அது ஆமா, நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதுற பழக்கம் உண்டா? நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எழுதுவேன், அதுவும் எழுத்தாளர் சிஆர்எஸ்க்கு. அது சரி, சிஆர்எஸ் லெட்டர் போட்டா சிஆர்எஸ்க்கு தானே போய் சேரும். என்ன சொல்றீங்க? சிஆர்எஸ் வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். சிஆர்எஸ் நீ இங்க? ஐயோ அத ஐயோ நான் சாரி.
ஐயோ